அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் அஸ்ட்ராலஜியில் பார்ட் 3ல் ஒரு 3 கிரகத்தோட அடிப்படை காரகத்துவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது நம்ம தொழில் வழி ஆன்ம விடுதலை அப்படிங்கிற தலைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, தொழில் மூலயமா உங்கள் ஜாதகத்தில் எப்படியெல்லாம் அமைப்பு இருக்குது, தொழிலில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குது, அது மூலயமா தொழிலில், உங்கள் கர்மாவில், பொருளாதாரத்தில், வசதி வாய்ப்பில் ஒரு உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் அமைப்பு இருக்குது, எப்படியெல்லாம் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத தெளிவாக உங்களுக்கு விளக்குறதுக்காக இந்த வகுப்பு எடுக்கப்படுது. இதை நீங்கள் ஃபுல்லாக தொடர்ச்சியாக பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கேட்க ஆட்டோமேட்டிக்காக இப்படியெல்லாம் இருக்குது, நம்ம கர்மா இப்படியெல்லாம் செயல்படுது, இல்லை நம்ம கேரக்டர் இப்படியெல்லாம் இருக்குது, நம்ம சுச்சுவேஷன் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த பாயிண்டில் நம்ம வேரியாக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் மாற்றிக்கிட்டு ஒரு பெரிய அடைச்சி வச்ச ஒரு சூழ்நிலையில் வாழாமல் ஒரு ஃப்ரீடமாக, சமூகத்துலேயும் ஒரு ஃப்ரீடமாக, உங்கள் மனசுலையும் உங்கள் ஆன்மாலையும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு போதுமான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இந்த வகுப்பு பயன்படும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்குறோம். ஸோ டைரெக்டாக நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ இந்த வீடியோவில் குரு, செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகத்தோட காரகத்துவங்களை பார்க்கலாம். குரு அப்படிங்கிறது உறவு காரகத்துவத்தில் குழந்தைகள், முப்பாட்டனார், கற்றுத்தர ஆசிரியர், நபர்களில் கற்றுத்தர ஆசிரியர். அதாவது இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுன்னு இல்லை. நீங்கள் ஒரு க்ளீனிங் ஒர்க் பார்க்குறீங்க, வெசல் வாஷிங்கோ இல்லை தெருவில் கூட்டுற வேலை பார்த்தா கூட அதை எப்படி கூட்டணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லித்தர்ற ஒரு நபர் குரு தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறீங்க, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுறீங்க, இல்லைன்னா ஒரு விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கீங்க, அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு யார் கற்று தந்தாலும் அவரும் உங்களுக்கு குரு தான். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ட்ரெயினராக, கற்றுக் கொடுக்குறவரா, வழிகாட்டுறவரா, கைடன்ஸ் பண்ணுறவரா, கற்றுத்தர எல்லா அமைப்புலையும் இருக்கிற நபர்கள் எல்லாருமே குரு தான். ஸோ குருவோட காரத்துவங்களில் உறவுகளில் குழந்தைகள், முப்பாட்டனார், அதே மாதிரி சொல்லித்தர்றவங்க, வழிகாட்டுறவங்க. அடுத்து குருவோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தா பேங்கிங், ஃபைனான்ஸு, எஜுகேஷனு, ட்ரெயினர், கைடன்ஸ், கன்சல்டன்ட் அப்படின்னு இருக்கிற எல்லா துறையிலையுமே, அது மார்க்கெட்டிங் இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு ட்ரெயினராக இருக்கிறது, கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, இல்லைன்னா ஒரு கைடராக இருக்கிறது, இல்லைன்னா ஒரு ஹெச்ஆராக இருக்கிறது, நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகள் இருக்கிறது, இது எல்லாமே குரு. ஸோ இது சார்ந்த பொறுப்புகள் இருக்கிறவங்க எல்லாருமே குரு தான். அடுத்து சட்டத்துறையில் லா படித்து அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது குரு தான். ஜட்ஜு குரு தான், ஏன்னா அவர் தான் தீர்ப்பளிக்கிறவர் இல்லையா. ஸோ ஜட்ஜு, லா, சட்டத்துறை இது எல்லாமே குரு தான். அதுக்கடுத்து ஆன்மீகத்துறை, பூசாரியாக இருக்கிறது, ஆன்மீகத்தில் செயல்படுறது, கோயில்கள் பக்கத்தில் கடை வச்சுக்கிறது, ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிகள் செய்கிறது, ஒரு தெய்வீக நம்பிக்கை சார்ந்த அல்லது தெய்வீக நடவடிக்கையில் இருக்கிற எல்லாருமே குருவோட காரத்துவத்தில் தான் வருவாங்க. அடுத்து குழந்தைகள் சார்ந்த தொழில்கள், சின்ன பசங்களுக்கான ஸ்கூலு, ஹோம் ஸ்கூலு, இல்லைன்னா சைல்டு கேர் ஆஃபீஸு, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, குழந்தைங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் தயாரிக்கிறது, ஷூஸு, டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கான எஜுகேஷன் மெட்டீரியல்ஸு, நோட்ஸு, பென்னு, பென்சிலு, க்ரையான்ஸு, இப்படி இது புதனும் வரும். ஆனால் குழந்தைகள் சார்ந்த பொருட்கள் அப்படிங்கும்போது குருவோட காரத்துவமும் வரும். ஸோ இது குருவோட தொழில்கள். அதுக்கடுத்து குருவோட கேரக்டர் எப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, சொல்லி கொடுக்கறது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லி கொடுக்குற ஸ்தானத்தில் வந்துட்டாலே நம்ம குரு. ஸோ இறங்கியெல்லாம் நம்ம வேலை செய்ய மாட்டோம், சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப தயாராக இருப்போம், அதை பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஆனால் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். சூரியனும் அதே மாதிரி தான், கைட் பண்ணிவிட்டு பேசாமல் இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிற்கிற ஒரு ஆள் தான். அதே சேம் குருவுக்கும் சூரியனுக்கும் ஆல்மோஸ்ட் கேரக்டர் சேமாக இருக்கும். அது ஆட்சி அதிகாரம்னு போயிடும். இது ஒரு இந்த அரசவையிலெல்லாம் இருப்பாங்களே ராஜகுருன்னு சொல்லி, முக்கியமான மந்திரிகள் மாதிரி ராஜகுருன்னு சொல்லியிருப்பாங்க.
அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. இது நல்லது, இது கெட்டது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு கைடன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு தான் குருவோட கேரக்டர் விரும்பும். தளபதியாவோ மக்களாவோ ராஜாவாவோ குரு இருக்காது. ஸோ குரு வலுத்தவங்க கைட் பண்ணுற வேலையை நல்லா செய்யலாம், திறம்பட செய்யலாம். ஆனால் இறங்கி வேலை செய்கிறதோ, உடல் உழைப்பு செய்கிறதோ, நீண்ட நேரத்துக்கு ஒரு வேலை செய்கிறதோ, இல்லை ஸ்பீடாக வேலை செய்கிறதோ, இல்லை அதிக உழைப்பு போடுறதோ, இல்லை சண்டை போடுறதோ, இதெல்லாம் குருவுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லாத வேலைகள், தொழில்கள். ஸோ குரு வலுத்தவங்க இந்த மாதிரி தொழில்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களால சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியாது, ஏதோ சூழ்நிலைக்காக இருப்பாங்க. ஓகே, இது குருவுக்கான தொழில்கள், குருவோட கேரக்டர். அதே மாதிரி குருங்கிறது ஃபேட்டு, வயிறு, கல்லீரல், இதயம், மூளை, இது எல்லாம் சம்மந்தப்பட்டது. குரு கொஞ்சம் வெயிட்டான கிரகம். சூரியனுக்கு அடுத்து பெரிய கிரகம் அப்படின்னா குரு. ஸோ அதனால் குரு வலுத்தவங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பாங்க. ஃபேட்டுக்கு கார கிரகம் குரு. அதே மாதிரி குரு புரோட்டீனுக்கு கார கிரகம். கொஞ்சம் உடல் வலிமை, புரோட்டீன், ஃபேட் இந்த ரெண்டுக்குமே குரு தான் கார கிரகம். அடுத்து செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுறீங்க. வேகம், ஆக்ரோஷம், செயல்திறன், வீரியம், ஈகோ, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை டார்கெட் பண்ணி செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜு அவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு தன்மை தான் குரு, சரி செவ்வாய். இப்போ செவ்வாயோட காரகத்துவத்தில் உறவுகளில் யார் வருவாங்க அப்படின்னா மைத்துனர், கணவர், சகோதரர், பங்காளிகள், இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே உறவு காரகத்துவத்தில் வருவாங்க. அதே மாதிரி ஒரு நபர்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாதுகாவலர்கள், பாதுகாப்பு செய்கிற எல்லாருமே, செக்யூரிட்டி ஆஃபீஸில் இருக்கிறவங்க, காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம், டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, நேவி, இது எல்லாமே காவல்துறை அமைப்பு சார்ந்து வர்றவங்க எல்லாருமே செவ்வாயோட அடிப்படை காரகத்துவத்தில் தான் வருவாங்க. ஏன்னா பாதுகாக்கிறது செவ்வாயோட குணம். இப்போ ஆமை இருக்குன்னா அந்த ஓடு செவ்வாய், அந்த ஆமை சூரியனும் சந்திரனும், அந்த உயிருக்கு காரத்துவம் சூரியனும் சந்திரனும், ஆனால் அந்த ஓடு செவ்வாய். ஒரு சுரக்காய் இருக்குன்னா அந்த ஓடு செவ்வாய், உள்ளே இருக்கிற விதை குரு. இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பர்ஸ் இருக்குன்னா பர்ஸுக்குள்ளே இருக்கிற பணம் குரு அல்லது சுக்கிரன், அந்த பணத்தை பாதுகாக்கிற அந்த பர்ஸு செவ்வாய். ஸோ இப்படி ஒரு கிரகம் பாதுகாக்கிற வேலை செய்யுது அப்படின்னா அது செவ்வாய் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். செயல்திறன் அதிகமாக இருக்கிறது, வீரியமாக இருக்கிறது, ஈகோவாக இருக்கிறது, அதே சமயம் அந்த வேகத்துலேயும் அந்த செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு அர்ஜிலையுமே அவங்க தவறான வழியிலையும் செயல்படுவாங்க, பொருளையை கிளப்புவாங்க, பொய்யும் சொல்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதே சமயம் செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன். தங்க நகைகள், சொத்துக்கள், ஆடை ஆபரணங்கள், நிலபுலங்கள், வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான மிஷினரிஸு, இது எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாயோட முக்கியமான கலர் சிவப்பு. டார்க்காக எரிக்கிற மாதிரி இருக்கிற கலர்கள் எல்லாமே செவ்வாய். இப்போது குருவுக்கு கடவுள் சொல்ல மறந்துட்டோம். 6 கால பூஜை நடக்கிற எல்லா தெய்வங்களுமே, எல்லா கோவில்களுமே குருவோட ஸ்தலம்தான். குறிப்பாக திருச்செந்தூர் முருகன், மதுரை மீனாட்சி, அங்கே ஏகாம்பரநாதர், காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர், அப்புறம் கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அத்திவரதர், காமாட்சி அம்மன், இங்கே சிதம்பரம், அப்புறம் ஆண்டாள் திருக்கோயில், இப்படி பெரிய பெரிய கோயில்களில் 6 கால பூஜை நடக்கிற எல்லா கோயில்களுமே குருவோட ஸ்தலம்தான். முருகனுக்கு செவ்வாய்க்கு முருகன், பகவதி, காளி, முகமில்லாத தெய்வங்கள் அப்படின்னு எடுத்தால் உக்கிரமான தெய்வங்கள் எல்லாமே செவ்வாயோட காரத்தில் தான் வரும். ஆனால் கூட ராகுவோ கேதுவோ ஜாயிண்ட் ஆயிரும். பட் செவ்வாய் அப்படின்னாலே முருகன், பகவதி, காளி, துர்க்கை, இந்த மாதிரி கோயில்கள் வரும். அதுக்கப்புறம் செவ்வாயோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங், மிஷினரிஸு, சிவில், கட்டடம், ரியல் எஸ்டேட்டு, எக்யூப்மெண்ட் சார்ந்த இயக்குகிற விஷயங்கள் சார்ந்த எல்லாமே செவ்வாய் தான். ஃபிசிக்ஸ் சார்ந்த எல்லாமே செவ்வாய் தான். ஏன்னா அந்த மெட்டீரியலை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அது செவ்வாய் தான். ஸோ இன்ஜினியரிங் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி பொறுப்புகளில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, ஒரு தலைமையின் கீழே வேலை பார்க்குற சூப்பர்வைசர்ஸு,
இல்லைன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸு, இல்லைன்னா மேனேஜர்ஸு. மேனேஜர்ஸ் எல்லாமே சிஇஓக்கு கீழே இருப்பாங்க, இல்லைன்னா சீஃப் மேனேஜருக்கு கீழே இருப்பாங்க. அதே மாதிரி மேனேஜருக்கு கீழே சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ் கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த அடிமட்டமும் இல்லாமல் டாப்பும் இல்லாமல் இடையில வேலை செய்கிற எல்லாருமே செவ்வாய். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனு, மருத்துவம். மருத்துவத்துக்கு செவ்வாய் வந்து சர்ஜரிக்கு கண்டிப்பாக வரும். சர்ஜரி செவ்வாய் வலுவாக இருக்குன்னா சர்ஜரி செய்கிறதுக்கான மருத்துவராக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எலும்பு மூட்டு, அதே மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்டது, மண்டையோடு, இது எல்லாமே செவ்வாய் சார்ந்தது. பற்கள், இதெல்லாமே செவ்வாய் சார்ந்தது வரும். நோய்களில் ரத்தம், மூட்டு, எலும்பு, மண்டையோடு, மண்ணீரல், இது மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் வளர்த்தவங்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ இது செவ்வாய். உறவில் பார்த்துட்டோம், தெய்வத்தில் பார்த்துட்டோம், தொழிலில் பார்த்துட்டோம், நோய்களில் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பேர்லேயே தெரியும். சுக்கிரன்னாலே ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன், ஒரு சுகபோகமான வாழ்க்கை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு கவர்ச்சியான ஒரு தோற்றம், அழகுபடுத்துதல், அழகுணர்ச்சி அப்படிங்கிறது சுக்கிரன். சுக்கிரனோட காரத்துவத்தில் உறவுகளில் எது வரும் அப்படின்னா பெண்கள். அதாவது ஏஜ் அட்டன் பண்ணி திருமணத்துக்காக காத்திருந்து திருமணமாகி கொஞ்ச நாள் ஆன பெண்கள் எல்லாருமே சுக்கிரன். மனைவியை குறிக்கிறது சுக்கிரன், உடன் பிறந்த அக்காவை குறிக்கிறது சுக்கிரன், அத்தையை குறிக்கிறது சுக்கிரன். சின்ன குழந்தையாக இருக்குது, சின்ன பெண்ணாக இருக்குன்னா அது புதன். கொஞ்சம் நல்லா வளர்ந்து மேரேஜ் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டாங்கன்னா அது சந்திரன் ஆயிரும். இதுக்கு இடைப்பட்ட இருக்கிறது பெண்கள் எல்லாமே சுக்கிரன் தான். ஸோ இது உறவுகளில். கலர் அப்படின்னு பார்த்தா பிங்க்கு, பர்பிள், ரோஸு, லைட் கலர், கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே சுக்கிரன். அதே மாதிரி சுக்கிரனோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கே இருந்தாலும் பெருசாக இறங்கி வேலை செய்கிறதுக்கெல்லாம் விருப்பப்படாது. பொறுமையாக செய்யணும், அழகாக செய்யணும், சூப்பராக நிதானமாக செய்யணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் வளர்த்தவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நேக்காக இன்னொருத்தவங்க மூலயமா அதை செய்ய வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க இறங்கி செய்ய மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு ரொம்ப அழுத்தம் பிடிக்காது. ஆனால் உருவாக்குறது, அழகுபடுத்துறது, டிசைன் பண்ணுறதுல சுக்கிரன் அடிச்சுக்க வேறு யாருமே இல்லை. ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறது, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகுணர்ச்சி மிகுந்த விஷயங்களை செய்கிறதுல சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரன் தான். சுக்கிரனோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அழகு நிலையங்கள், அதாவது பியூட்டி பார்லரு, டிசைன் பண்ணுறது, அனிமேஷனு, சினிமா ஃபீல்டு, ஆங்கரிங்கு, அதாவது மீடியாவுக்கு கொஞ்சம் புதனும் வரும், சினிமாவுக்கும் புதன் வரும். பட் முக்கியமான காரணத்துவம் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், ஒரு ஜாலி பர்பஸ் அப்படிங்கும்போது சுக்கிரன் தான் வரும். சுக்கிரனும்போது அதே மாதிரி இந்த வட்டி கொடுக்கறது, குருவுக்குமே வட்டி கொடுக்கறது வரும். பணம் ஹேண்ட்லிங் எல்லாமே சுக்கிரன் குரு ரெண்டுமே வரும். ஸோ பணம் ஹேண்ட்லிங், என்டர்டெயின்மெண்ட்டு, மீடியா, ப்ரெஸ்ஸு, டிசைனிங்கு, அனிமேஷனு, கார்ட்டூனு, டிராயிங்கு, பாட்டு எழுதுறது, ஓவியம், இசை, இது எல்லாமே சுக்கிரன். அதே மாதிரி பேங்கிங்கில் இருக்கிறது, டீச்சிங்கில் வந்து சுக்கிரனும் சில சமயங்களில் ஃபிசிக்ஸ் சார்ந்த துறைகளில் எடுத்து பேசுவாங்க. அதாவது ஃபிசிக்ஸ் சார்ந்த துறைகள்லையுமே சுக்கிரன் வேலை செய்யும். ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஷோரூமில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஷோரூம் அப்படிங்கிறது ஒரு பொருளை உருவாக்கி அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான விதத்தில் அதை வாடிக்கையாளருக்கு எடுத்து காட்டுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ மார்க்கெட்டிங், ஷோரூமு, ரிசப்ஷனிஸ்ட்டு, இது மாதிரி விஷயங்களுக்குமே சுக்கிரன் வேலை செய்யும். சுக்கிரன் வளர்த்தவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுவாங்க. அதே மாதிரி திருமண புரோகிதர், திருமணம் சார்ந்த விஷயங்களில், தொழில்களில் ஈடுபடுறவங்க, இது எல்லாமே சுக்கிரன் சார்ந்த ஒரு சம்மந்தம் தான் வரும். ஓகே, இப்போது குரு, செவ்வாய், சுக்கிரன் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சனி, ராகு, கேது சம்மந்தப்பட்ட காரத்துவங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி.